गायत्री स्वाहा स्वधा नमोस्तुते। வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் காளைகோவில் சார்பாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வசிய கர்மங்கள் இருக்கு இல்லையா, இந்த வசிய கர்மங்கள் சில நேரத்தில் நடக்காதுன்னு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வசிய தாயத்து பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு வசிய தாயத்து வாங்கி போடுறீங்க, இல்லைன்னா ஒரு வசிய கர்மம் உங்களுக்கு வேண்டி ஒரு மந்திர பண்ணுறவங்க செய்து கொடுக்குறாங்க. அப்போ அது அந்த வசியம் சரிக்க நடக்கிறது இல்லை. அப்படி சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும். அப்போ இந்த வசியம் பண்ணுறவங்க எதனால அந்த வசியம் நடக்கிறது இல்லை, ஏன்னா இந்த வசியத்துக்கு இந்த கர்மம் பண்ணிட்டு எதனால இந்த வசிய கர்மம் சரியாக நடக்கிறது இல்லைங்கிறத, அது என்ன காரணங்கிறதான் நம்ம இந்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம காளைகோவிலோட இந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல சேரணும்னா அந்த கீழே காண்ற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போட்ட ஓரோ வீடியோ உங்களுக்கு முதல்ல சேரும். நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன்னா, நம்ம கோயிலுக்கு நிறைய ஆளுங்க இந்த வசிய சம்மந்தமாக வருவாங்க, இல்லைன்னா சில பூஜைக்கு வரவங்க கேட்பாங்க, நான் அவங்க இந்த சில மந்திரவாதிகிட்ட போனோம், இல்லைன்னா சில பூஜை பண்ணுறவங்ககிட்ட போனோம், வசிய தாயத்தை வாங்கணும், வசிய சம்மந்தமான மை வாங்கணும், அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை சாமி, அது என்ன காரணம் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம காளி கோவில் இந்த வசிய பூஜை பண்ணுறவங்க, இல்லைன்னா மந்திர தொழிலாக பண்ணுறவங்க கேட்பாங்க, நம்ம செய்கிற இந்த வசியம் நடக்கிறது இல்லை சாமி, அது என்ன காரணம், ஒரு சில வசியங்கள் நடக்குது, ஒரு சில வசியங்கள் நடக்கிறது இல்லை அப்படி கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வசியத்தில் ஒருபாடு வசியங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு தேவதையை வச்சு பண்ணும்போது நல்ல வசியங்கள் மட்டும் பண்ணணும். நல்ல வசியம் சொன்னால் இப்போ ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுல ஒரு வசியம் பண்ணலாம், தப்பே கிடையாது. புரியுதா? அதே மாதிரி நமக்கு தொழில் சம்மந்தமாக ஒருபாடு பிரச்சனைனா இந்த தொழில் வசியம் நமக்கு பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. பண பிரச்சனைனா நமக்கு பண வசியங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கல்வி சம்மந்தமான வசியம் இருக்கு இல்லையா, அதை பண்ணலாம். அப்போ அதெல்லாமே நல்லது, அதுதான் நான் சொல்கிறேன். அது மாதிரி தப்பான வசியங்களும் இருக்குது. அப்போது தப்பானது சரியானதும் நீங்கள் பார்த்து செய்யணும். இனி நமக்கு விஷயத்துக்கு போகலாம். எந்த காரணம் கொண்டு இது வசியம் நடக்கிறது இல்லை? முதல்ல நம்ம ஒரு ஆளை வசியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளை இப்போ ஒரு ராமன் சொல்கிற ஆளை நம்ம வசியம் பண்ணுறோம். யாருக்கு வேண்டி வசியம் பண்ணுறோன்னா, சீதாங்கிற பொண்ணுக்கு வேண்டி அந்த ராமன் அவர்களை நம்ம வசியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வசியம் பண்ணும்போது நம்ம அந்த ராமன்ங்கிற ஆளுக்கு வசியம் பண்ணும்போது அவருக்கு தெரியாமல் தான் நம்ம அந்த கிரியை பண்ணுறோம். புரியுதுங்களா? அவருக்கு தெரியாமல் நம்மளை அவர் வசியப்படுத்துறதுக்கு வேண்டி ஒரு கிரியை பண்ணுறோம். அது சரியான ஒரு விதி இல்லை. ஏன்னா அவர் தேர்ட் பர்சன், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவருக்கு வேண்டி தான் நம்ம வேறொரு ஆளுக்கு வசியம் சேர்த்து வைக்க பண்ணுறோம். அப்போ அப்படி பண்ணும்போது அது ஒரு நல்ல மாந்திரிகம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியாமல் பண்ணுறோம். பின்ன கணவன் மனைவி அல்ல, அவங்க வேறு ஒரு ரிலேஷனே வச்சுக்கோங்க, இல்லைன்னா லவ்வோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது வசியத்துக்கு நல்ல பவராக பண்ணால் தான் அது ஏற்கும், அது ஒரு விஷயம். பின்ன நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு வசியம் பண்ணும்போது அவங்களோட குலதேவதா அங்கே வரும். எந்த கர்மம் பண்ணும்போது அவங்களோட குலதேவதை வரும். அந்த குலதேவதையை மறி கடந்து தான் நம்ம ஒரு கர்மம் பண்ணணும், வசியம் பண்ணணும். அப்போ தான் அது பலிக்கும். அது நம்ம கவனம் பண்ணணும். அவங்களோட குலதேவதை பவராக இருந்ததுன்னா நம்ம செய்கிற வசியமும் பலிக்காது, உச்சாடனமும் பலிக்காது, இன்னுமே பலிக்காது. அப்போ அந்த தேவதையை காட்டியும் பவராக நம்ம செய்யறதுக்கு படிக்கணும். அதுக்கு சில வித்தைகள் காரியங்கள் இருக்குது. அதை நான் முழுசாக இந்த வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா யூடியூப்லேயோ சொல்ல விரும்பலை. ஏன்னா அது தப்பான இதுக்கு போகுங்கிற காரணத்தால் தான் நான் சொல்லலை. அது ஒரு காரணம். பின்ன ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ சிலப்போ ஒரு ஆளை வேற ஆள் வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கர்மத்தால். அதே ஒரு ஆளை இன்னொரு ஆள் வசியம் பண்ணும்போது அந்த கர்மத்தை, அந்த வசியத்தை முறித்து இந்த வசியம் கேறி வரணுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி உள்ள சத்தமான முறையில் பண்ணினா தான் அது சரியாக வரும். இல்லைன்னா நம்ம ஒரு வசியம் பண்ணுற ஒரு ஆளை வசியம் பண்ணுறோன்னா அது பிடிக்காத சிலவங்கள், புரியுதுங்களா? அந்த வசியம் பண்ணுறத பிடிக்காத ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா, யார் அந்த ஆளுக்கு யார் தொடர்றதோ அவங்க மேலே ஒரு உச்சாடனம் போடுறது, இல்லைன்னா தீய சக்திகளை ஏற்றி வச்சு இவங்களுக்கு மேலே பிரிக்கிறதுக்குள்ள விதோஷண காரியங்கள் செய்வாங்க. அப்படி வரும்போதும் வசிய காரியங்கள் ஃபலிக்காது. பின் ஒரு ஆளுக்கு மேலே இப்போது கணவன் மனைவிக்கு ஒருபாடு பிரச்சனைகள் அதை வசியமாக சில மந்திர கர்மங்கள் பண்ணுவாங்க. அது ஃபலிக்காத, இல்லைன்னா அது நடக்காத
அந்த வசியம் சரியாகாமல் இருக்கிற சூழ்நிலை வரும். அது ஒருபாடு இருக்குது. அது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டால், அவங்க இருக்கிற இடத்துல தீய சக்திகள் இருக்கலாம் ஒன்று, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது தீய சக்தியோட பாதிப்புகள், கெட்ட சக்திகள் இருக்கலாம். அது இந்த பேய், கருக்கள், அந்த மயான பூஜை செய்து சில விதிகள், அதே மாதிரி ஏவல் பில்லி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த வசியம் அங்கே ஏற்காது. ஏன்னா அந்த தீய சக்தி அவங்க இருக்கும்போது நம்மளோட பேர் ஒரு மந்திரம் அங்கே போகாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் இந்த வசியங்கள் நடக்காது. அப்போ தான் சிலவங்க சொல்லுவாங்க, இது வசியம் உங்களுக்கு இவ்வளோ வசியம் பண்ணிவிட்டோம் அது சரியாகலையே அப்படி சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம யாரை வசியம் பண்ணோங்கிறது முதல்ல பார்க்கணும். அதில் நல்ல கர்மமான முதல்ல பார்த்துட்டு அதை மட்டும் செய்யணும். தப்பாக இருந்ததுன்னா என்னால் முடியாது, என் தேவதை அது ஒத்துக்காது. தேவதை ஒத்துக்காது, கண்டிப்பாக ஒத்துக்காது. ஏன்னா நம்ம தேவதை வச்சு பண்ணும்போது நல்லதை மட்டும்தான் பண்ணணும். புரியுங்களா? அதை பார்த்து நீங்கள் செய்யணும் ஒன்று. அப்போது அவங்களுடைய நம்ம யாருக்கு வசியம் பண்ணுறோமோ அவங்களுடைய ராசி பேர் நட்சத்திரம் போட்டு பார்த்தாச்சுன்னா, இல்லைன்னா அவங்களுடைய ஜாதக வசாலாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் பார்த்து, அவங்களுக்கு இந்த ராசி பார்க்கும்போது நல்ல உபாசகன் பார்த்தா தான் அது கரெக்டாக ராசி தெரியும். எல்லோரும் பார்த்தா தெரியாது. அது முக்கியமான ஒரு கடகம். அதை பார்த்து எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த தோஷங்கள் இருக்குது, அப்போ என்ன பண்ணனா அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்த்து தான் அது பண்ணணும். இல்லைன்னா ஏது திசைன்னு பார்த்து அப்படி தான் அதை செய்யணும். அப்படி கொஞ்சம் காரியங்கள் நமக்கு கவனம் வேணும். முக்கியமாக அவரை வேறொரு ஆள் வசியம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வசியத்தை முறித்து நம்ம வசியம் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஆளை அடுக்கக்கூடாதுன்னு வேற ஆள் வித்தோஷணம் பண்ணியிருப்பாங்க சிலப்போ. அதே ஆளை நீங்கள் வசியம் பண்ண போவீங்க. அப்போ அந்த வித்தோஷணத்தை முறிக்கணும். அப்படி ஒருபாடு காரியங்கள் இந்த வசியத்தில் இருக்குது. ஏன்னா இந்த வசியம்னு சொல்லி ஒருபாடு பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. இங்கே அன்னைக்கு ஒரு ஆள் வந்தவங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு அந்த அவங்க ஒரு 50 ரூபா கிட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க ஏமாற்றிருக்காங்க. அப்போ இந்த வசியங்கிற பேரில் ஒருபாடு ஏமாற்றங்களும் இருக்குது. அப்போது இந்த வசியங்கிறதுல எல்லாத்தையும் வசியம் பண்ணி எடுத்துருக்கலாங்கிறது தப்பு. மாந்திரீகத்துக்கு சக்தியும் இருக்குது, வசிய கர்மங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு கொஞ்சம் முறைகள் கூட இருக்குது. அது தெரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா அது உண்மையானு பார்த்து செய்யுங்க. நான் என்ன சொன்னாலும் இல்லை மற்றவங்க வேறு யார் என்ன சொன்னாலும் உங்களோட புத்திக்கு, சுய புத்திக்கு அது சரின்னு பட்டால் மட்டும்தான் எடுக்கணும். அது சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு வேணால் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் சரி, இதெல்லாம் நம்பணும்னு நான் சொல்லலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் புத்திக்கு நான் சொல்கிறது சரின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா அதை தள்ளி போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். உண்மையான பக்தி உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாச்சுன்னா நீங்கள் உண்மையாக யாரை நேசிக்கிறீங்களோ அது உண்மையான பாசமாக இருந்தாலும் உங்களுக்கு சேரணும்னா அந்த கடவுளே சேர்த்து வைக்கும். சில நட்பு இல்லைன்னா சில ஒரு வசியங்கிறது நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் உங்கள் கடவுள் உண்மையானதை கொண்டு அந்த வசியத்தை சேர்த்து வைக்காது. அதனால உங்களுக்கு நல்லது தான் வரும்னு அந்த தேவதைக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் தேவதைக்கு தெரியும், உங்கள் குலதெய்வத்துக்கு தெரியும். அதனால தான் சில விஷயங்கள் நடக்காது. அப்படியும் காரியங்கள் இருக்குது. அதை பார்த்து செய்யுங்க. இல்லாமல் தப்பான இடத்துல போட்டு ஒரு விஷயங்கள் பண்ணி வைக்கிறது, மை மந்திரியம் வாங்கி வைக்கிறது, அதனால் உங்கள் குலதெய்வதைக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி வசியம்னு சொன்னதுமே ஆளுங்க ரொம்ப ரொம்ப ஏமாந்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து நல்லபடியாக செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது வசியம் சம்மந்தமான ஒரு காரியங்கள் தெரியணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா உங்கள் கமெண்ட்டை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நான் பார்த்துட்டு பதில் கொடுத்துக்கேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம்.